நியூஃபிலிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். நருகில் சக்தி சரவணன். வணக்கம். சக்தியும் சிவனுமா நாங்கள் சேர்ந்துருக்கிறது இன்னைக்கு பார்க்க வேண்டிய படம் விமர்சன விவாதம். கூரன். சக்தியும் சிவனும் கூரன். கூரனும் ஒரு கடவுள் தான், பைரவா சேர்ந்தா மாசுன்ற மாதிரி இது கூரன். என்னன்னா உண்மையா எஸ்ஏசியோட மாசு. அதாவது இந்த வயசுலயும் ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு, அதாவது அப்படியே நான் அவரை பார்க்குறப்பலாம் நினைப்பேன் இவருடைய, ஏன்னா நம்ம பார்த்தப்பயே ஒரு விஜய்க்கு அப்பா, புரியுதுல உங்களுக்கு? நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு அப்பா லுக்கு போயிட்டேன் நான்லாம். நீங்க இருக்கீங்க இளமையா, புரியுதுல உங்களுக்கு? 31 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். உண்மையாகவே அந்த இவ்வளோ பயங்கர டென்ஷன் வருங்க. ஆனால் என்ன ஒன்று கரெக்டாக 7 மணி 8 மணிக்கெலாம் தூங்கி அதிகாலையில் எழுந்திரிக்கிறது. முன் தூங்கி பின் தூங்கி முன் எழுதுறது, முன் தூங்கி முன் எழுதுறது. அது வந்து எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் ஆனாலும் சொல்லிட்டு கிளம்பிடுவார். அதிகபட்சம் 9 மணி கரெக்டாக பார்த்து. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி ஓடி வருவோம். மற்ற ஃபங்க்ஷன்னா 1 மணி நேரம் லேட்டாக போனால் தான் ஆரம்பிப்பாங்கன்னு தெரியும். இவர் கரெக்டாக 1/4 மணி நேரம் தான் பார்ப்பார், ஆரம்பிச்சிடுவார். அதுவும் நமக்காக தான் அந்த 1/4 மணி நேரம். அது மாதிரி உண்மையாக அந்த கேரக்டரு, இந்த கதையை எப்படி சூஸ் பண்ணார். இந்த வயசில் ஒரு நாய்க்காக வாதாடுற ஒரு வக்கீல் கேரக்டர் அருமையாக பண்ணியிருக்கிறாரு. 2வது நீதிபதியாக வர்ற ஒய்ஜி மகேந்திரன், அவரும் வந்து சாட்சாத் நீதிபதி, நீதி அரசராகவே இருக்காரு. இந்த மாதிரி அவங்க கரெக்டாக அவர் மட்டும் தான் அந்த நீதிபதியை நம்ம பார்க்க முடியும். நம்ம மனசில் கரெக்டாக கேட்குறாரு, என்னப்பா குடிச்சிட்டு காரை ஓட்டினியா அப்படின்னா அவன் அலட்சியமாக டேரக்டர் தான் அந்த கேரக்டரு. அதாவது கதையை சொல்லிடுவோம் நம்ம. ஒரு நாய் அது குட்டியோட ரோட்டில் வருது, அடிபட்டுடுது. குட்டிக்கு நீதி கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகுது. அங்கே துரத்தி விடுறாங்க. நேராக மனுநீதி சோழன் மாதிரி மணியை மாட்டி வச்சிருக்கிறாரு. எஸ்எஸ்சி வக்கீலா, நேர்மையான வக்கீல். மணியை இழுத்து அடிக்குது. உதவியாளர் குண்டம்மா விட்டு குரு எஸ்எஸ்சி பாரு யாருன்னு பாருமாங்கிறாரு. ஒரு நாய்னா என்னது எதுக்கு நாய் மணியை ஆட்டுதா அப்படின்னு வெளியில் வந்து பார்க்குறாரு. அதோட பாஷையை புரிஞ்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி விபத்தில் இது குட்டியை இழந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி என்னன்னு கண்டுபிடிச்சாருங்கிறதுலாம் ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது. அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போது நாய்க்கு நீதியும் இதுவும் கிடைச்சதா அப்படிங்கிறது தான். அந்த குட்டியை சாகடிச்சும் தண்டனை வாங்கி கொடுத்தாரா, நாய்க்கு நீதி கிடைச்சதா? இது எல்லாமே அக்டோபர் 2 நடந்திருக்கும். அக்டோபர் 2 யாரோட பிறந்தநாள்? கரெக்டாக அது சிங்க் ஆகி கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி எப்படா இவர் வந்து நாய்க்கு பேச வராது, அது என்னதான் பாஷைக்கு சத்தியனை வந்து அதோட பாஷையை மொழிபெயர்ப்பாளராக வச்சுருந்தாங்கன்னாலும் நமக்கு வந்து அப்படி தோணுச்சுனாலும் அது வந்து அந்த நடந்த சம்பவங்கள் வீடியோவில் சிக்கிறது, அதுக்கு ஒரு கிளை கதையை உருவாக்கியிருக்காங்க பாருங்க. அதுக்கு மேலே செய்யும் கண்டிப்பாக. இந்த நாயே மேடைக்கு வச்சுட்டு வந்து நான் யாரையும் நம்மள நாயை தான் நம்பி வந்திருக்கேன்னார்ல, அந்த நாய் அவரை கைவிடலை. இந்த வாரம் வந்திருக்க படங்கள்ல எனக்கு கூரனையும் ஒரு விதத்தில் அதையும் பெருசாக பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த வாரம் வந்த படங்களே பார்த்தீங்கன்னா கூரன் தான் பெஸ்ட்டாக தோணுச்சு. உங்களுக்கு எனக்கு வந்து கூரனும் பிடிச்சிருக்குது. ஓகேவா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு கதையை ஒரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனு ஒரு குழந்தை அடிபட்ட மாதிரி காமிச்சிட்டு நமக்கு, அதுக்கப்புறம் நாய், அதாவது மனுஷனுக்கு ஒரு நீதி, நாய்க்கு ஒரு நீதி இல்லை, ரெண்டுத்துக்கும் ஒரே நீதி தான், உயிர் தான் அப்படின்றத ரொம்ப அழகாக போதிச்சதில்ல. அதே மாதிரி கிளைமாக்ஸில் எல்லா கவர்மெண்ட்டும் யார் கவர்மெண்ட்டுக்கு வந்தாலும் டாஸ்மார்க்கோட பண வருவாயை தான் பார்க்குறாங்க, பிணம் எவ்வளோ விழுது டாஸ்மாகால அப்படிங்கிறத பார்க்கறது இல்லைங்கிறத சொல்லி, இனி வரும் ஆட்சியாளர்களாவது இதை வந்து கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொன்னார். இனி வர இருக்கிற எஸ்சிஎஸ்சியுடைய மகன் விஜய் கருத்தில் கொள்ளுவாரா பார்ப்போம். வராரோ இல்லையா அதெல்லாம் கடவுளோட சித்தி. ஒருவேளை வந்தால் தடுக்கணுங்கிற அவர் இந்த படத்திலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இதை ஒரு கோரிக்கையாக வச்சிருக்கிறாரு, ஆஃப் த ரெக்கார்டா. ஓகேங்களா? அவருக்கு வந்து அவரும் திமுகவில் இருந்து வந்தவர் தானே, ஒரு குறிப்பிட்ட திமுகவுக்கு சப்போர்ட் ஆனவர் தான் கேட்குறாருல. அதுதான்
அதனால எஸ்எஸ்சி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நம்ம ஒய்ஜி மகேந்திரன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்திரஜா நம்ம ரோபோ சங்கரோட மகள், அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் கணவரும் ஒரு சின்ன சீன் வர்றாரு, அவரும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதாவது எப்படி சொல்லணும்னா, இதை நம்ம கேட்டரிங் சஃபாரி ராஜ்குமார் ஒரு சின்ன கேரக்டர் வந்து பொண்ணை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவார். அவரு தொடங்கி எஸ்.ஏ. சந்திரசேகர் வரைக்கும் எல்லாரும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா எஸ்எஸ்சியும் அந்த நாய் கூட அதுவும் ஒரு ஹீரோ. ஓகேங்களா? படம் ஃபுல்லா அவ்வளோ நம்மள ஜான்சியா பைரவாவா ரெண்டுமே அதில் ட்விஸ்ட். அதில் கூட நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா எஸ்எஸ்சியோடைய அந்த டைரக்டருடைய சமயோஜி தான், அது அவங்க கரெக்டாக விளக்கல அந்த இடத்துல மட்டும். அதாவது ஜான்சிங்கிற பெண்ணா எப்படா பைரவா ஆகுதுன்னு நான் கூட கேட்டேன். கூரன் வேற டைட்டில் வச்சிருக்கீங்க, எப்படி ஆண்பாலை கொண்டு வர்றீங்க? கூரன்னா கூர்மையானவன்கிறதுக்கு. ஓ, அப்போ அதான் அது பெண்பாலுக்கு ஆண்பாலை வச்சிருக்காங்கல்ல. இல்ல பைரவான்ற அவர் என்னன்னா, பைரவான்றது எல்லா நாயுமே ஆண் பெண் எந்த நாயுமே பைரவாங்கிறது அந்த மாதிரி ஒரு டைட்டில் அவர் வச்சிருக்காரு. அது இல்லாம சாகசங்கள்ல ஈடுபட்ட வீரமங்கை அப்படின்னு சொல்றோம்ல, அது வீர மகன்னு கூட சொல்லுவாங்க பெண்ணை. புரியுதுல உங்களுக்கு? அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அது ஒரு மறைபொருளா இருந்தது இந்த படத்துல. மொத்தத்துல இந்த படம் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோட கருவோட வெறும் 1 மணி நேரம் 50 நிமிஷம் தாங்க. 2 மணி நேரத்துக்குள்ளார படத்தை முடிச்சிடுறாங்க. ஓகேவா? தமிழில் பிரமாதமாக வந்திருக்குது. எஸ்எஸ்சி தர்மராஜ் அப்படிங்கிற அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறாரு, வக்கீல் கேரக்டராகவே. ஒய்ஜி மகேந்திரன் பார்த்தசாரதிங்கிற நீதி அரசராக வாழ்ந்திருக்கிறாரு. பாலாஜி சக்திவேல் அவரும் சும்மா சொல்லக்கூடாது, காதல் இயக்குனர். காதல் அப்புறம் 2-3 படங்கள் பண்ணாரு. நடிகராக இப்போ ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ரொம்ப அழகாக எஸ்எஸ்சி எதிர்த்து ஒரு வக்கீல் போராடுறாருன்னா, ஏன்னா இவர் அப்பவே சட்டமன் கையில் படம் எடுத்தவர். ஸோ வக்கீலுக்கும் போட்டின்னா அது பலமாக போட்டிருக்கிறாங்க. அங்கங்கே தெரியுது. வசனமும் திரைக்கதையும் எஸ்எஸ்சி ஸோ கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி டாகை வந்து ட்ரைனிங் கொடுக்குற சத்யன் ஆகட்டும், இன்னும் நான் தான் சொன்ன மாதிரி சஃபாரி ராஜ்குமார்லேருந்து எஸ்எஸ்சி ஒய்ஜி மகேந்திரா வரைக்கும் எல்லாரும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கவிதா பாரதி அவங்க பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எழுத்தாளர், பத்திரிகையாளர், அவர் முன்னாடி இயக்குனர். அதே மாதிரி அந்த நாய் ஜான்சி அண்ட் பைரவா வர்ற அந்த நாயும் பிரமாதமாக நடிச்சிருக்குது. இந்திரஜா, சத்யன் எல்லாரையும் சொல்லி ஜார்ஜ் மரியன் அந்த கேரக்டர் மாற்றுத்திறனாளி கேரக்டராக வந்து ஐ விட்னஸா ஐயே இல்லாத ஒருத்தர் வர்றது, அது ரொம்ப ட்விஸ்டாக இருந்ததுங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்தது, புதுமையாக இருந்தது. அதுக்கு ரீசனும் அழகாக வச்சுருந்தாங்க. ஏற்கனவே சில கேஸில் அந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் அவர் தான் குடிச்சிட்டு இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணுறவர், நிதின் வேம்பதி. உண்மையாக வேம்பதி வந்து உண்மையாக அழகாக பண்ணியிருக்காரு வேம்பதி. அதே மாதிரி ஆமாம், இந்த கதையெல்லாம் ஒய்ஜி மகேந்திரனை பேட்டி எடுக்க சோபனா அந்த அவங்க ஆங்கர் அவங்கலேருந்து தான் ஆரம்பிக்கும். அதுவே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தான் கதைக்குள்ளார போவாங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சித்தார்த் விபினோட மியூசிக், கேமரா நல்லா இருந்தது. குறை இல்லாமல் இல்லை, ஒரு சில குறைகள் இருந்தாலும் அது இவ்வளோ நிறையான விஷயங்கள்ல தெரியாமல் அழகாக நம்மளை தேட்டரை விட்டு திருப்தியாக இருக்கும். இந்த நிதின் வேம்பதி தெலுங்குக்காரர், அதாவது பேசுகிறப்ப பார்த்தேன், நான் பேட்டி கொடுத்தப்ப பார்த்தேன். உண்மையாக இவ்வளோ அழகாக ஒரு படம். எஸ்எஸ்சியோட சிஷியர் அவரு, டைரக்டர்கிட்ட கதை சொல்ல வந்தவர், அவரை ப்ரொடியூசர் ஆக்கி அவரை டைரக்டர் ஆக்கிட்டாரு. உண்மையாகவே நல்லா இருக்குன்னு சொன்னேன், நீயே டைரக்ட் பண்ணுப்பான்னு சொல்லி அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காருல்ல. விக்கியோட ப்ரொடக்ஷனில் படம் உண்மையாக பிரம்மாண்டமாக இருக்குது. கொடைக்கானல் தான் கதைக்காலம் இல்லையா, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மார்டின் தன்ராஜோட ஒளிப்பதிவு பிரமாதம். அது மாதிரி சித்தார்த் விபின் நம்ம சொல்லிட்டோம், அவர் மியூசிக்கும் நல்லா இருக்கு. இதில் சித்தார்த் விபினும் ஒரு சீனாவது வருவார்னு பார்த்தா அவர் வரவே இல்லை, மியூசிக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாரு. அது மாதிரி மாருதி அவருடைய படத்தொகுப்பு பக்கா தொகுப்பு. உண்மையாக ஆர்ட் டைரக்டர் அது மாதிரி வனராஜ் யாரையுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை. உண்மையாக ஒரு அழகான படம். கூர்ந்து நோக்கலாம், கண்டிப்பாக ரசிகர்களை கூறு போடாது அப்படின்னு சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.